அமெரிக்காவில் இருந்து சுமார் 4000 மாணவர்கள், அவர்களை ஆதரித்த 1700 ஆசிரியர்கள் மற்றும் பாலஸ்தீனம், ஹமாஸ் ஆதரவாளர்கள் உள்ளிட்ட மொத்தம் 8000 பேரை டிபோர்டேஷன் செய்யும் நடவடிக்கையின் முதல் கட்டம் தொடங்கியுள்ளது. எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் வெளியிடப்பட்டு ஹோம் செக்யூரிட்டி செக்ரட்டரி இதை செயல்படுத்த உள்ளனர். அவர்களின் வீடுகள், பல்கலைக்கழக தரவுகள் உள்ளிட்டவை தேடப்பட்டு அவர்களை விரைவில் அகற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. இதில் சுமார் 500-200 இந்திய மாணவர்கள் அடங்குவது மிகவும் வருத்தமானது. இவர்கள் ஹமாஸ் மற்றும் பாலஸ்தீனத்தை ஆதரித்தவர்கள். சில யூடியூபர்கள் இதை பெரிய சம்பவம் என்கிறார்கள். எனக்கு தெரிந்த ஒரு தலச்சேரி பையன் டெல்லி யூனிவர்சிட்டி முனைவர் படிப்புக்கு அமெரிக்காவில் ஸ்காலர்ஷிப்பால் படிக்கச் சென்றவர் இதில் சிக்கியுள்ளார். இவர் மிதவாத முஸ்லிம் கம்யூனிட்டியை சேர்ந்தவர். கமலா ஹாரிஸ் ஆதரவில் பல்கலைக்கழகங்களில் ஆக்டிவாக பிரச்சாரம் செய்ததால் இவர் கவனத்தில் இருந்தார். CNN, ஸ்கை, ABC போன்ற சர்வதேச சேனல்களில் இவரது செயல்பாடுகள் காட்டப்பட்டன. இவரை திரும்பி வர வேண்டும் என்று எச்சரித்த போதும் இவர் இப்போது டெல்லியில் திரும்பியுள்ளார். இதுபோல் பல திறமையான மாணவர்கள் அரசியல் செயல்பாடுகளில் ஈடுபட்டு டிபோர்டேஷனை எதிர்கொள்கிறார்கள். ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் மற்றும் ரிப்பப்ளிகன் பார்ட்டி இந்த நடவடிக்கையில் தீவிரமாக உள்ளது. ராகுல் காந்தியை ஆதரித்த இந்திய ஓவர்சீஸ் காங்கிரஸ் சார்பு மாணவர்களும் இதில் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் பலர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ஸ், NGOஸில் பணியாற்றியவர்கள். அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகளில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படும் போது இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் படிக்கும் நாட்டின் பாலிடிக்ஸை புரிந்து கொள்ளுங்கள். எக்ஸிகியூட்டிவ் ஆர்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது போல ஹமாஸ்-ஐ ஆதரிப்பவர்கள் எந்த நாட்டிலும் சவுதி, கத்தார், துபாய் உள்ளிட்ட என்ட்ரி தடை செய்யப்படுவர். டெல்லியின் ஜாமியா மிலியா யூனிவர்சிட்டியில் படித்த பல மாணவர்கள் PhD மாஸ்டர்ஸ்க்கு அமெரிக்கா சென்றவர்கள். சிவில் சர்வீஸ் தேர்வில் தேர்ச்சி பெற்றும் ரிசர்ச்சுக்காக சென்றவர்கள் கூட இந்த டிபார்டேஷனை எதிர்கொள்கிறார்கள். உலகின் சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கும் மாணவர்கள் அரசியல் மாற்றங்களின் விளைவுகளை முன்கூட்டியே மதிப்பீடு செய்ய வேண்டும். முக்கியம், அமெரிக்காவின் புதிய எக்ஸிகியூட்டிவ் ஆர்டர் அண்ட் விதிகள் கண்டிப்பாக பின்பற்றப்படும். ஒரு நாட்டின் பாலிடிக்ஸ் எப்போதும் மாறக்கூடியது. உங்கள் விசா, கிரீன் கார்டு வாய்ப்புகள் பாதிக்கப்படலாம். இங்கே எதுவும் செய்யலாம் என்பது முட்டாள்தனம். நீங்கள் அந்த நாட்டின் குடிமக்கள் அல்ல, மாணவர்கள் மட்டுமே.